நெக்ஸ்ட்டு லென்ஸ் லா, செகண்ட் கொஸ்டின். லென்ஸ் லா பொறுத்த வரைக்கும் ஃபாரடேஸ் லாவிலேருந்து ஒரு இது தான். எப்படின்னா ஃபாரடேஸில் நம்ம சொல்லியிருப்போம் வென்எவர் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இஎம்எஃப் ப்ரொடியூசர்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இஎம்எஃபோட டைரக்ஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ லென்ஸ் லா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப், இதுக்கு தான் லென்ஸ் லா யூஸ் ஆகுது. அப்போ என்ன ஃபார்முலானா இப்போது whenever the magnetic flux பை பி சேஞ்ச் ஆகுதுன்னா dy by dt சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது, இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இஎம்எஃப் ப்ரொடியூஸ்டு இதை தான் ஃபாரடேஸ் லா சொன்னது இதை தான். அப்போ லென்ஸ் என்ன கண்டுபிடிச்சார் இது அப்படின்னா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா the direction of induced EMF opposes, எதை ஆப்போஸ் பண்ணுது அப்படின்னா ஆப்போசஸ் த காஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், அது உருவாக காரணமாக இருந்த, காஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா உருவாக காரணமாக இருந்த, எது உருவாக காரணமாக இருந்த, இஎம்எஃப் உருவாக காரணமாக இருந்த, ரைட்டா, ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். இன்டியூஸ்டு இஎம்எஃப் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா இஎம்எஃப் உருவாக காரணமாக இருந்தது யார், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சு. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சுங்கிறது யார், dy by dt. அப்போ dy by dtக்கு ஆப்போசிட்டாக தான் யார் இருப்பாங்க, இஎம்எஃப் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dy by b டிவைடட் பை dt. இதுதான் என்னது, லென்ஸ் லா. இப்போ ஃபாரடேஸ் லாக்கும் லென்ஸ் லாக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? ஃபாரடேஸில் என்ன சொன்னது அப்படின்னா வென் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இஎம்எஃப் ப்ரொடியூசர், இது சாதாரணது. ஆனால் டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் யார் சொன்னது அப்படின்னா லென்ஸ் லா சொல்லுது. லென்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா வென் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இஎம்எஃப் ப்ரொடியூசர் நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த இஎம்எஃப் வந்து யார் ஆப்போஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சை ஆப்போஸ் பண்ணும் அப்படிங்கிறத லென்ஸ் லா சொன்னார். அதுக்கு 2 இல்லுஸ்ட்ரேஷன் சொன்னார். இந்த 2 இல்லுஸ்ட்ரேஷனுமே ஈஸி தான். இல்லுஸ்ட்ரேஷன் 1, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாவை எடுத்துக்கிறேன். இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியா இங்கே ஒரு டோர் மாதிரி என்ன, அதை நவத்தினோம்னா ஏரியா அதிகரிக்கும், அதை இந்த பக்கம் போனோம்னா ஏரியா குறையும். பாருங்கள், இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 10 மேக்னெட்டிக் லென்ஸ் வரைகிறேன், அது உங்களுக்கு புரிகிறதுக்காக. 1 2 3 4 5 6 7 8 9 வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இது ஏரியா, இது ஃபுல்லாக ஏரியா. இங்கே கேப் இருக்குது, இங்கே வந்து எதுவுமே இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லென்ஸ் இந்த டைரெக்ஷனில் பாயிண்ட் இன்வர்ட்ஸில் இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லென்ஸ் ஒரு ஏரியாவில் பட்டு அதுக்கு பேர் என்ன சொன்னேன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. அப்போ பைபி இங்கே எவ்வளோ அப்படின்னா 9. இது நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் போட்டுக்கிறேன். இது வந்து 9 கிடையாது, ஆனால் பைபிசி கூட 9. ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 9 புரியறதுக்காக தான் போட்டுக்கிறேன். பைபி 9. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏரியாவை நகர்த்த போகிறேன். இந்த ஏரியாவை நகர்த்துறேன்னு வச்சுங்க, இந்த ஏரியாவை இந்த பக்கமாக நகர்த்த போகிறேன். நகர்த்தினா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏரியா இப்போ இங்கே வந்துருச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்ன ஆகுது, 1 2 3. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஏரியா நகர்ந்தோனே, அதாவது இங்கே இருக்க வேண்டிய ஏரியா இப்போ இங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது, இது எல்லாமே ஏரியாவில் பட்டுக்கு இருந்தது, இது ஏரியாவில் படாமல் இருந்தது, அவ்வளோதான். இப்போ இது நவுத்தினோடனே இப்போ எத்தனை ஆகிடுச்சு, பைபி இப்போது நவ் பைபிசி கொண்டு எவ்வளவு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ பைபி என்ன இருக்குது, பைபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பைபி இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு என்ன தெரியும், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிரும். ஆனால் ப்ரொடியூஸ்டு இஎம்எஃப் என்ன பண்ணும், ஆப்போசஸ் த கேஸ் ரெஸ்பான்சிபிள். அப்போது இங்கே என்ன நடந்திருக்கோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ ப்ரொடியூஸ்டு இஎம்எஃப் என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத குறைக்க ட்ரை பண்ணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா when the magnetic flux increases EMF is produced
பட் ப்ரொடியூஸ்டு EMF என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரை டு டிக்ரீஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இதுதான் அதோடைய மீனிங். அப்போ ப்ரொடியூஸ்டு EMF ட்ரை டு டிக்ரீஸ்னா என்ன? இப்போ இந்த கிராஸ் தானே இங்கே அதிகமாகுது, அப்போ அந்த கிராஸை குறைக்கணும். அந்த கிராஸை குறைக்கணுமா என்ன பண்ணணும்? கிராஸுக்கு ஆப்போசிட்டான மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கணும். அப்போ இன்வர்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அவுட்வார்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை இந்த ப்ரொடியூஸ்டு EMF உருவாக்கும். அதை எப்படி எழுதலாம்? அதை எழுதி காமிக்கிறேன். இப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகுறது இன்வார்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்வார்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை இன்வார்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ லென்ஸில் என்ன சொல்லுது? EMF ப்ரொடியூஸ் ஆன EMF இதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்போ இதை குறைக்கணும்னா எதை அதிகரிக்கணும்? அவுட்வார்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை உருவாக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அதானே? அப்போ அவுட்வார்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எப்படி உருவாக்கும் அப்படின்னா, இப்போ இதில் EMF இன்டியூஸ் ஆனால் கரண்ட்டும் பாஸ் ஆகும். இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூசஸ் இன்டியூஸ்டு கரண்ட் ஆல்சோ. அப்போ உருவான இன்டியூஸ்டு கரண்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் எடுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டை. அப்போது நமக்கு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, கரண்ட் இப்படி பாஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்ட்ஸ், அதுவே கரண்ட்டு இப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவுட்வர்ட்ஸ். அப்போது கரண்ட் நமக்கு என்ன டைரெக்ஷனில் பாஸ் ஆகும்னா ஆன்டி கிளாக் வைஸில் பாஸ் ஆகும். அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் கரண்ட் பாஸ் ஆகணும், நமக்கு என்ன பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் வரும். அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட் பாசஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும்? அவுட்வார்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இதான் லென்ஸ் லாவோட ஃபஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன். செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷன், இல்லுஸ்ட்ரேஷன் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மேக்னெட் இருக்குது, நார்த்து சவுத்து. இங்கே ஒரு சொலினாய்டு இருக்குது. சொலினாய்டுனா காயில் மாதிரி தான், இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நார்த்து பக்கத்தில் வந்ததுன்னு வச்சுங்க, நார்த்து பக்கத்தில் வருது. அப்போ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குமா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இதில் போய் படுமா? நம்ம நவத்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகரிக்குமா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகரிச்சா EMF உருவாகுமா? அப்போ ப்ரொடியூஸ்டான EMF இந்த நார்த் போல் ஆப்போஸ் பண்ணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, when the north pole moves towards the solenoid நோக்கி நவருது, EMF ப்ரொடியூஸ் ஆகும், பட் ஆப்போஸ் பண்ணும். அப்போ நார்த் போல் ஆப்போஸ் பண்ணணும் அப்படின்னா இது என்ன போல் ஆக்ட் பண்ணணும்? நார்த் போல் ஆக்ட் பண்ணணும். அப்போ இது நார்த் போல் ஆக்ட் பண்ணும், இது என்ன போல் ஆக்ட் பண்ணும்? சவுத் போல் ஆக்ட் பண்ணும். எப்போ? டுவர்ட்ஸ் த காயில் போகும்போது. இதே அவே ஃப்ரம் த காயில் போகும்போது, இப்போ நான் இதை வெளியில் எடுக்கிறேன், வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வெளியில் எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதை வெளியில் எடுக்கிறேன், அப்போ நார்த்து போல் நான் வெளியில் எடுக்கிறேன். அப்போ வெளியில் எடுக்கும்போது நார்த் போல் அவே ஃப்ரமில் போகுது. அப்போது டிக்ரீஸ் ஆன EMF என்ன பண்ணும்? ட்ரை டு இன்க்ரீஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நார்த் போல் தானே இப்போ வெளியில் வருது. அப்போ இது என்ன மாறும்னா அட்ராக்ட் பண்ணும். அப்போ அட்ராக்ட் பண்ணால் என்ன மாறும்? திஸ் போல் when the north pole away from the magnet, away from the solenoid, magnetic flux decrease ஆகும். அப்போ ப்ரொடியூஸ்டு EMF என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ்டு EMF என்ன பண்ணும்? இதை அட்ராக்ட் பண்ணும், அட்ராக்ட் த மேக்னெட். அப்போ இது என்ன போல் மாறிடும்? டக்குன்னு அவேல இருந்தால் இது சவுத் போல் மாறிக்கும், இது நார்த் போல் மாறிக்கும், இது அவேல. ஓகேங்களா? அப்போ மேக்னெட் டுவர்ட்ஸில் வந்துச்சுன்னா நார்த் போல் மாறி அதை போக சொல்லும், மேக்னெட்டாக வெளியில் போச்சு அப்படின்னா அதை சவுத் போல் மாறி அதை அட்ராக்ட் பண்ணும். இதுதான் நடக்கும். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கன்சிடரேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ப்போம்.